12th சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரியல் அனாலிசிஸ் பேஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். அந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். பொதுவாக வந்து ஒரு நம்ம யூடியூப்பில் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 9 minutes 10 minutes அவ்வளோதான். அந்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்றதை கிளியராக பாருங்கள். இது நான் யூடியூப் வியூஸ்க்காக உங்களை நான் சொல்லவே கிடையாது. ஏன்னா அந்த நம்ம வீடியோக்கு போகிற வியூஸ் என்னன்னு நமக்கே தெரியும், அதில் பார்த்தாலே தெரியும். அதுக்காக சொல்லலை. ஒரு ப்ராப்ளம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அதில் சில விஷயங்கள் இன்டெப்த்தாக என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள். நானும் வீடியோ வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் ஒன்றை சொல்லி கண்டென்ட் போயிட்டே இருக்குது. அது நல்ல விஷயம் தான், அதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், டிஸ்கஸ் த ப்ராப்ளம். given that f of x is continuous and 1 1. ஸோ உங்கள் எல்லாருக்கும் 1 1 என்னன்னு தெரியும். ஸோ வாட் இஸ் 1 1? f of x equal to f of y இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் இம்ப்ளை தட் x equal to y. ஓகே, கண்டினியூஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ விச் இஸ் லெஃப்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் லிமிட் ஈக்குவல் டு த லிமிட் தட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கண்டினியூஸ் இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் நான் வளவலன்னு சொல்ல விரும்பலை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா 1 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸிங்காக இருக்குமா டிக்ரீஸிங்காக இருக்குமா இல்லை ரெண்டுமே இருக்குமா? சாரி, ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்குமா? இல்லை அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எப்பவுமே ஈப்போர் எக்ஸாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். ஸோ வில் டிஸ்கஸ் த ப்ராப்ளம். பட் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ்லாம் விட்டுருவோம். சப்போஸ் ஐம் கன்சிடரிங் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -x. இந்த -xன்ற ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா? நீங்கள் ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பராக போட்டு பாருங்கள். சப்போஸ் 1 போடுங்க, 2 போடுங்க, யூ கெட் த ஆன்சர்ஸ் -1 -2 இப்படி போயிட்டே இருக்கும். விச் இஸ் ஏ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ இன்க்ரீசிங்ன்ற ஆப்ஷன் தப்பு. அப்போ இந்த இன்க்ரீசிங்னு தப்பாயிடும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சொல்யூஷனுக்குள்ளே வராது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், டிக்ரீசிங். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இது எப்படி போயிட்டே இருக்கும்? 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அப்போ டிக்ரீசிங்கிறது தப்பு. டிக்ரீசிங்கிறது தப்பு. அப்போ இன்க்ரீஸிங்கும் ஆகலாம், டிக்ரீஸிங்கும் ஆகலாம். இது மட்டும்தான் இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகும், டிக்ரீஸ் மட்டும்தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டினா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன் டி என்ன செய்யும்? அதையும் நம்ம எலிமினேட் பண்ணணும். we know that இது பாருங்கள், f of x equal to e power x. இந்த ஃபங்க்ஷன் பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். see that this function e power x is the function which is such an increasing function. கிராஃப் நீங்கள் நான் ஒரு வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன், டெஸ்மாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஈ பவர் எக்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். நமக்கு இன்க்ரீசிங் மட்டுமா அலோடு, டிக்ரீசிங்கும் அலோடு தானே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஈ பவர் எக்ஸ்னால் இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக மாறிடும். இன்க்ரீசிங் வர்றது தப்புன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இன்க்ரீசிங் மட்டும் வர்றது தப்பு. ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்காகவும் இருக்கலாம், இல்லை டிக்ரீசிங்காகவும் இருக்கலாம். இவன் இப்படி மொட்டையாக எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங் கொடுத்தான்னா அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்காக மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் டிக்ரீசிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் இன்க்ரீசிங்காகவும் இருக்கும். ஸோ பை த வே வி கட் திஸ் ஆப்ஷன் ஸோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் இது ஒன்று தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். இவ்வளோ தான் இந்த விஷயம். இந்த கொஷினோட சொல்யூஷன் வந்து இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நம்ம சிஎஸ்ஐனட்டோட கோர்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதுக்கான பேட்சஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். I think we are going to start the next batches August. அதுக்கான பேட்சஸ் இப்போயே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். அதர்வைஸ் யூ கேன் சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ். ப்ளஸ் ஒரே விஷயம் மறக்காமல் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஈவினிங் போஸ்ட் பண்ணுற டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்கள் அதிலே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.